இன்று தவக்காலத்தின் 15ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி, முடிந்த அளவு மௌனமாக இருப்போம் அல்லது பேச்சை குறைப்போம். இறை வார்த்தை. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. மத்தேயு 5:37. இன்றைய திருநாள் நாயகர் புனித யோசேப்பு பேசியதாக ஒரு வார்த்தை கூட விவிலியத்தில் இல்லை. ஆனால் அவரை பற்றித்தான் நாம் திரு அவை உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு சத்தமில்லாத சங்கீதம், மௌனம் கலைக்காத இல்லற துறவி அவர். அவர் பெயரில் எத்தனை கல்வி நிறுவனங்கள், ஆலயங்கள், புனித தலங்கள், மருத்துவமனைகள். அவரை இன்று முன்மாதிரியாக கொள்வோம். பேச்சு குறையும் போது நமது ஆண்டவர் சொல்வதை போல பாவமும் குறைகிறது. இன்று நாம் பேச்சை குறைக்க போகிறோம், அவ்வளவுதான். அதற்காக இறுக்கமாக இருக்க வேண்டாம். இயல்பாக சகஜமாக இருப்போம். புன்னகைப்போம். எதிர்படுவோருக்கு வணக்கம் வைப்போம். ஆனால் தேவைக்கு அதிகமாக பேச வேண்டாம். ஏன் தேவைக்குமே பேச்சை குறைக்க முடிகிறதா என பரிசோதித்து பார்ப்போம். இத்தவ முயற்சியை வெற்றி பெற செய்ய மனவல்ய ஜெபம் செய்யும் நமது முந்தைய தவ முயற்சியையும் சேர்த்து கொண்டால் வெற்றியோடு நிறை பலன்களும் உறுதி. ஜெபம். பிரியமுள்ள இயேசுவே, என் தேவையற்ற, பொருளற்ற, யோசிக்காமல் பேசிய பல பேச்சுக்கள் ஒருவேளை என்னையும் பிறரையும் பாவத்தில் தள்ளி இருக்கலாம். என்னை மன்னியும். இன்று முதல் நான் கையாளும் சொற்களில் கவனமுடன் இருக்க எனக்கு கற்பித்தருளும் இறைவா.